அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த மகத்தானவராகிய நம்முடைய இரட்சகர் தனித்தவராகவும் இணைகளற்றவராகவும் ஒருவராகவும் நம்முடைய எஜமானராகவும் நம்முடைய படைப்பாளராகவும் ஒவ்வொன்றையும் கண்காணிப்பவராகவும் அதனை கட்டுப்படுத்தக்கூடியவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்கான ஒரு மாபெரும் அரிய வாய்ப்பை, அந்த அறிவை, அந்த புரிந்து கொள்ளுதலை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன், அந்த குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்பதில் நமக்கு அல்லாஹ் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அத்தகைய இந்த குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்களை கொண்டதாகவும் உள்ளது. அதிலிருந்து நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாக்கள் பார்த்துட்டு வரோம். அல்லாஹ் எதனை கற்றுத்தர நாடுகின்றாரோ அதனை கற்றுக்கொள்ளும் முகமாக நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். அந்த வரிசையில் சென்றவாறு நாம் சூரா 82 நொறுங்குதல் அல் இன்ஃபிதார் அப்படிங்கிற ஒரு தலைப்புள்ள சூறாவில் 8 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக நாம் 9லேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க இருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். முதல் வசனம். வானமானது நொறுக்கப்படும் பொழுது கோள்கள் சிதறடிக்கப்படுகின்றன, பெருங்கடல்கள் வெடிக்க வைக்கப்படுகின்றன, சமாதிகள் திறக்கப்படுகின்றன. ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது எது, மேலும் அது பின்தங்க காரணமானது எது என்று கண்டுகொள்ளும். மானிடனே, உன்னைத்தான் மிகுந்த கண்ணியத்திற்குரியவரான உன்னுடைய இரட்சகரிடமிருந்து உன்னை திசை திருப்பியது எது? உன்னை படைத்து உன்னை வடிவமைத்து உன்னை பூரணப்படுத்திய அந்த ஒருவர், அவர் தேர்ந்தெடுத்த எந்த வடிவத்திலும் அவர் அதனை கட்டமைத்தார் அப்படின்னு சென்ற வாரம் நாம் 8 வசனங்கள் வரைக்கும் பார்த்து விளங்கியிருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்து 9வது வசனம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உண்மையில் மார்க்கத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்கிறார். மார்க்கம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய மார்க்கமாகிய இந்த சரணடைதல். இந்த மார்க்கத்தின் மீது மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறாரு, நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள் அப்படிங்கிறார். உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் அப்படிங்கிறத எல்லாருமே அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் கடவுள் கொடுத்த மார்க்கத்தை பின்பற்றி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தில் பெரும்பாலான மனிதர்கள் அசட்டையாக இருக்கிறாங்க, அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாங்க, அதன் மீது எந்த கவனமும் எடுத்துக்கொள்ளாதவங்களும் இருக்கிறாங்க. கடவுளை பற்றியும் பேசுகிறாங்க, ஆனால் அதே சமயத்தில் அந்த மார்க்கத்தின் மீது உறுதி இல்லாதவன், நம்பிக்கை இல்லாத இருக்கிறாங்க. அது அவங்களுடைய பேச்சு செயல்பாடுலேருந்து நாம் என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் அல்லாஹ் சொல்லும்போது உண்மையில் அப்படின்னு சொல்கிறார். அல்லாவே அதை சொல்லும்போது அது உண்மையில் அப்படிங்கிற வார்த்தையோடு தான் சொல்கிறாரு. மார்க்கத்தின் மீது சரணடைதல் என்னும் இந்த மார்க்கத்தின் மீது, மனிதனுக்கான ஒரு மார்க்கத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, இந்த மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு மறுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மறுமை நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது, கடவுள் சொல்லக்கூடிய மறுமை நம்பிக்கை கிடையாது. எல்லாமே பழங்கால கட்டுக்கதைகள், முன்னோருடைய கட்டுக்கதைகள், மனிதர்கள் நெறியாக வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம், அவ்வளோதான தவிர இது கடவுள் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கில் அவங்களுடைய பேச்சுக்கள் நம்பிக்கையில் இருக்குது. அந்த அடிப்படையில் இருக்கிறதுனால நல்லா சொல்கிறாரு, உண்மையில் மார்க்கத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள். எதை சொல்லிட்டு சொல்கிறாரு, மேலே பல விஷயம் சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது மானிடனான உன்னை அவர் படைச்சிருக்கிறாரு.
உன்னை வடிவமைச்சிருக்கிறாரு, உன்னை பூரணப்படுத்தியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த ஒருவருடைய மார்க்கத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லைங்கிறத பற்றி அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அல்லாஹ் நம்மளை படைத்தது உண்மையாக இருந்தால், அல்லாஹ் நம்மை வடிவமைத்தது உண்மையாக இருந்தால், எப்படி அவருடைய மார்க்கம் மட்டும் தப்பாக இருக்க முடியும்? மார்க்கம் என்ற ஒன்று இல்லாமல் இருக்க முடியும்? நாம் எல்லாம் தன்னாலே உருவாயிட்டோமா? கடவுளுடைய சக்தி இல்லாமல் நாம் வந்துட்டோமா? ஏன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரத்தில் இருக்கிறோம்? ஏன் எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை? எல்லாருக்கும் ஒரே முகம் இருக்குதா? ஒரே மாதிரியான உடல் அமைப்புகள் இருக்குதா? எவ்வளோ பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குது. இதெல்லாம் கடவுள் அப்படிங்கிற ஒரு சக்தி இல்லாமல், அல்லாஹ் அவருடைய வல்லமை இல்லாமல் நிகழுமா அப்படிங்கிறத சிந்திப்பதற்கு தான் என்ன சொல்கிறாரு? மேலே உன்னை படைத்து, உன்னை வடிவமைத்து, உன்னை பூர்ணப்படுத்தி அந்த ஒருவர், அவர் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணுங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த அல் குர்ஆனை கொடுத்திருக்கின்றார். அந்த குர்ஆன் படி மனிதர்கள் நடப்பதற்கு முயற்சி செய்வதில்லை. அவங்கள பற்றி சொல்லும்போது, உண்மையில் மார்க்கத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றீர்கள். மார்க்கத்தின் மீது நம்பிக்கை வந்துருச்சுன்னா அல்லாஹ்வை தேட ஆரம்பிப்பான். அல்லாஹ்வை தேட ஆரம்பித்து அவருடைய வார்த்தைகளை படிக்க ஆரம்பிப்பான். இப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவாங்க. அப்போ அல்லாஹ் அடுத்து சொல்கிறாரு, உங்களை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்கின்றனர் என்ற நிதர்சனத்தின் மீது கவனமற்றவர்களாக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நாம் மட்டும் இல்லை, நம்மளோட பல மலக்குகள் இருக்கிறாங்க. நம்மளை பாதுகாக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. நமக்குன்னு மௌத்துக்குன்னு நிர்ணயிக்கப்பட்ட மலக்கு இருக்கிறாங்க. இடதும் வலதும் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. நம்முடைய செயல்பாடுகளை நடவடிக்கைகளை பதிவு செய்யக்கூடிய மலக்குகள் இருக்கிறாங்க. இப்படி நாம் மட்டும் எந்த ஒரு இடத்துலையும் தனியாக இருந்தாலும் அங்கே நாம் மட்டும் இல்லை, நம்மளோட மலக்குகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். நாம் அதை அறியக்கூடியவங்களாக இருக்கிறோம். பல சந்தர்ப்பங்களில் நாம் பலவிதமான ஆபத்துகளில் வீழ்ந்து விடாது இருக்கும் பொருட்டு நம்மளை காப்பாற்றக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. நம்பிக்கையாளர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக அந்த மலக்குகள் இருக்கிறாங்க. அது பல தருணத்தில் பல சூழ்நிலை நம்ம பார்த்துருக்குறோம். நாம் சரிஞ்சு விழுந்துருவோம், விழ முடியாமல் தடுத்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு நாம் காப்பாற்றப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் அல்லாஹ் நமக்கு நிறைய வழங்கியிருக்கிறாரு. ஆக உங்களை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத காவலர்கள் இருக்கின்றனர் என்ற நிதர்சனத்தின் மீது கவனமற்றவர்களாக நாம் எப்படி நடக்கிறோம்னா, நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பேச்சு, பாவனை, பார்வை, செயல்பாடு, சிந்தனை எல்லாமே நம்மளோட யாருமே இல்லை, நாம் மட்டும்தான், நம்மளை கடவுள் பார்க்கல, நாம் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்குது. நம்மளோட நபர் இருக்கிறாரு, மலக்கு இருக்கிறாரு, நம்முடைய எல்லா விஷயங்களையும் பதிவு செய்கிறாரு அப்படிங்கிற எந்த விஷயத்திலையும் கவனம் கொள்வதில்லை நம்ம. அப்படி அல்லாஹ் சொல்லும்போது அந்த நிதர்சனத்தின் மீது கவனமற்றவர்களாக அப்படின்னு சொல்கிறார். நாம் நிறைய இந்த வேதத்தில் படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் உண்மை, சத்தியம், அவருடைய படைப்புகள் சத்தியம், வானவர்கள் சத்தியம், ஜின்கள் சத்தியம், அவருடைய சொர்க்கம் நரகம் அனைத்தும் சத்தியம். வேதத்தில் நமக்கு இதன் மூலமாக வெளிப்படுத்தி சொல்லிய காட்டிய அனைத்து விஷயங்களும் சத்தியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் மலக்கு பற்றி எல்லாம் நமக்கு நிறைய சொல்கிறாருங்க. அது மிகவும் உண்மையாகவும் சத்தியமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நாம் நம்பிக்கை ஒன்றில் அறிஞ்சு வச்சுருக்கிறோம். நம்பிக்கை இல்லாதவங்க அதன் மீது கவனமற்றவர்களாக தங்களுடைய செயல்களை ஆக்கிக் கொள்கின்றனர். அடுத்து அவர்கள் கண்ணியமான பதிவாளர்களாக இருக்கின்றனர். எப்படிப்பட்ட பதிவாளர்கள்னால் இருக்கிற மாதிரி எழுதக்கூடியவங்களாக இருப்பாங்க. கண்ணியமான பதிவாளர்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி, கவனிப்புக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு சொல்லக்கூடிய மனிதர்கள் இல்லை, தீர்ப்பு சொல்லக்கூடிய மலக்குகள் இல்லை. அவங்க இருக்கிற மாதிரி செய்யக்கூடியவங்க. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது கண்ணியமான பதிவாளர்கள்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட பதிவாளர்கள்னால் அவர்கள் கண்ணியமான பதிவாளர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்கின்றனர். எவ்வளோ ஃபேக்ட்டு! நாம் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும், நம்முடைய நடையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி, என்ன நோக்கத்திற்காக நம்முடைய கால் ஒரு ஸ்டெப் எடுக்கப்படுது, என்ன நோக்கத்தில் சடனாக திரும்புது,
நம்முடைய பாவனைகள் எதை நோக்கி இருக்குது, நம்முடைய மனசில் என்ன மாதிரி சிந்தனையின் அடிப்படையில் நாம் செயல்படுறோம், இப்படி ஒவ்வொன்றையும் பதிவு செய்யக்கூடிய மலக்குகளாக அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும், அது வெளிப்படையான செயலாக இருந்தாலும் சரி, அந்தரங்கமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தனியாலாம் சொல்லலை, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் சொல்கிறார். அது சிந்தனை என்னும் செயலாக இருந்தாலும் சரி தான், ஒரு சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி தான், ஒரு துரோகமாக இருந்தாலும் சரி, ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு அறிவுபூர்வமானதோ அறிவற்றதோ எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் பதிவு செய்யாமல் இருப்பதில்லை. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும், அப்போ அனைத்தையும் நல்லா சொல்கிறார். எந்த ஒன்றும் நாம் உண்பதிலிருந்து உறங்குவது வரை எந்த ஒன்றும் பதியப்படாமல் இல்லை. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்கின்றனர். அப்போ அத்தகைய நம்பிக்கை நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும். சும்மா அல்லாஹ் சொல்கிறாருன்னா நாமளும் அதை அப்படி சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை, நாம் அதை நம்புகிறோமா அப்படின்னு பார்க்கணும். நம்மளை பற்றி குறிப்புகள் எழுதப்படுது. அப்போ எழுதப்படுதுன்னா நாம் எப்படி இருப்போம்? சாதாரணமாக தனியாக ஒரு இருக்கிறதுக்கும் ஒரு கேமரா முன்னே இருக்கிறதுக்கும் வித்தியாசமாக இருக்குதா இல்லையா? நம்மளுக்கு நம்முடைய செயல்பாடு, நம்முடைய ஆக்டிவ் எப்படி இருக்கும்? ஒரு கேமரா முன்னே எவ்வளோ பவ்யமாக உட்காந்துருப்போம், எவ்வளோ சாந்தமாக இருப்போம், எவ்வளோ நம்முடைய படபடப்பாக காட்டிக்கிட மாட்டோம், நம்முடைய அவசரத்தை வெளிப்படுத்த மாட்டோம், பொறுமையாக இருப்போம். அந்த இடத்துல எல்லாம் செயல்படுதா? அதே கேமரா இல்லாத சமயத்தில் அதுக்கு மாற்றமாக நாம் இருக்கிறோமா இல்லையா? அப்போது இங்கே அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு, அந்த கேமராவை விட அட்வான்ஸ்டாக நம்மளோடு மலக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நாம் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய இரட்சகரை, அவருடைய தன்மைகளை நாம் நம்பி இருக்கிறோமோ அவர் நமக்கு சொல்கிறார், உங்களோட மலக்குகள் பயணிக்கிறாங்க, உங்களுடைய ஒவ்வொரு செயலையும், எல்லா செயல்களையும் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு. அப்போ நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய பாவனைகள், நம்முடைய செய்கைகள், இதெல்லாம் நம்மளோட அவர் இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்குதா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அது பெரும்பாலான சமயம் நம்ம மறந்துடுவோம். நம்மளோட ஒருத்தர் இருக்கிறாருங்கிறதே மறந்துடுவோம். சாதாரண நம்முடைய அறிமுகம் இல்லாத ஒருத்தர் நம்ம கூட இருந்தால் கூட நம்ம நடவடிக்கை கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கும். ஆனால் அதை விட மிக முக்கியமானவங்க, கண்ணியமானவங்க பதிவாளர்கள். அவங்க இருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய மனசில், நினைவில், அல்ல மேலே சொன்னார்ல கவனமற்றவர்களாக அப்படின்னு, அந்த மாதிரி இல்லாமல் கவனத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு சொல்கிறார். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் அவர்கள் பதிவு செய்கின்றனர். நிச்சயமாக பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதி அடைந்து விட்டனர். அப்போ இந்த மாதிரி பக்திமான்களை பற்றி எல்லாம் அங்கே சொல்லும்போது, பக்திமான் எப்படி இருப்பாங்கன்னு, கடவுள் மீது பக்தி. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நமக்கு முன்னால் வந்தாலும் கடவுளின் பக்தியை வச்சு தான் நம்ம தீர்மானிப்போம். முன்னுரிமை எது கொடுப்போம்? கடவுளுக்கு கொடுப்போம். எதை செஞ்சால் நமக்கு நல்லதோ, எதை செஞ்சால் நம்ம ஆன்மாவுக்கு வளர்ச்சி அடையுமோ அதை நம்ம செய்யக்கூடியவங்களாக நாம் இருப்போம். அப்போது நம்மளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது பக்திமான்களை பற்றி சொல்கிறார். நிச்சயமாக பக்திமான்களை பற்றி சொல்கிறாரு. பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதி அடைந்து விட்டனர். அவங்களோட ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்திற்கு, சந்தோஷத்திற்கு, மகிழ்ச்சிக்கு, அந்த ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கைக்கு, ஏதேன் சொல்லக்கூடிய தோட்டத்திற்கு அந்த ஆன்மாக்கள், பக்திமான்கள் தகுதி அடைந்து விட்டனர். அந்த பக்திமான்கள் தான் என்ன செய்கிறாங்க? நம்மளோட மலக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கவனத்தில் கொள்கிறாங்க. நமக்கு கவனம் இல்லாமல் நடக்கிறோம்னா நம்ம பக்தி குறையும்னு அர்த்தம். நம்ம அப்பப்போ பக்தி செலுத்துவோம். தொழுகும்போது, ஒரு தியானம் செய்யும்போது, நமக்கு எதாவது தேவைப்படும் போது ரொம்ப அழுது உருண்டு பிறண்டு கேட்போம். அது கிடச்சிட்டா பல நேரங்கள் நம்ம மறந்துடுவோம் நன்றி செய்வதற்கே. அல்ல தான் காப்பாற்றணும். நிச்சயமாக பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதி அடைந்து விட்டனர். அதே சமயம் தீயவர்கள் நரகத்திற்கு தகுதியாகி விட்டனர். நன்மைக்கு ஒரு கூலி, தீமைக்கு ஒரு கூலி, எதுவுமே அங்கே விட்டுவிடப்படாது. மறுமையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அனுபவிக்க தான் போகிறாங்க. நாம் செஞ்ச நற்செயலுக்கு நாம் மிக நிச்சயமாக சொர்க்கத்தை அடைவோம். தீமைகள் செய்த தீயவர்கள் அனைவரும் நிச்சயமாக நரகத்தை கொண்டு அவர்கள் நிரப்பப்படுவார்கள். அதே சமயம் தீயவர்கள் நரகத்திற்கு தகுதியாகி விட்டனர் அப்படின்னு அல்லாஹ் ரெண்டு விஷயத்தையும் சொல்கிறார். ஆக அல்லாஹ் நமக்கு இந்த சொல்லக்கூடிய இந்த போதனைகள், இந்த உபதேசங்கள் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக எப்போ இருக்கும்னு சொன்னால், நாம் எப்போவுமே அவரை சார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அவருடைய வார்த்தைகளை நாம் கவனத்தில் கொள்ளுவோம். தொடர்ச்சியாக இந்த முதல் குத்பா முடித்து மீண்டும் தொடங்கும் போது மற்றதை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.
தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர் மற்றும் இணைகளற்றவர், எல்லாம் வல்லவர். அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளாலும் கருணையாலும் கிருபையாலும் நாமெல்லாம் அவரை மட்டுமே கலப்படமின்றி தனித்து வழிபடக்கூடிய சரணடைந்தவர்களாக குடும்பமாக சும்மாவுடைய இரண்டாவது அமர்விலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஆக சூரா 82 நொறுங்குதல் வசனம் 13. நிச்சயமாக பக்திமான்கள் பேரானந்தத்திற்கு தகுதியடைந்து விட்டனர், அதே சமயம் தீயவர்கள் நரகத்திற்கு தகுதியாகி விட்டனர். அப்போ நாம் அந்த பேரானந்தமான சொர்க்கத்திற்கு தகுதி அடையணும்னா நாம் இங்கே பக்திமான்களாக இருக்கணும், கடவுள் மீது பக்தி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், அவரை எந்நேரமும் நினைத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கணும், அவரை நாம் துதி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படிங்கிறத நாம் இந்த குர்ஆன் வாயிலாக கற்றுக்கொள்கிறோம். அதை அல்லாஹ் நமக்கு அருள் செய்வாராகனு பிரார்த்திப்போம். அடுத்து அதே சமயம் தீயவர்களை பொறுத்த வரைக்கும் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கடவுளை அறிந்து கொண்டு அதுக்கு மாற்றமாக நடந்தவர்கள், இந்த வேதத்தை அணுகாதவர்கள், தீவிரர்களாக இருக்கக்கூடியவர்கள் நரகத்திற்கு தகுதியாகிவிட்டனர். எந்த ஒரு உலகத்தில் கடும் செயல் பெரிய பாவம் எதுவாக இருந்தாலும் அதற்கான தண்டனை இந்த உலகத்தில் பெரிய லெவலில் வழங்கவே முடியாது. ஒருத்தன் 1,00,000 பேரை கொலை பண்ணிட்டான், அழிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கான தண்டனை இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமாக மரண தண்டனை கொடுப்பாங்க, அவ்வளோதான் செய்ய முடியும். 1,00,000 பேரை காலி பண்ணதுக்கு 1,00,000 பேர் அவனை கொல்ல முடியாது. அப்போ கடுமையான தண்டனை, உச்சபட்ச தண்டனைங்கிறது மரண தண்டனை தான் இந்த உலகத்தில். அப்போ 1,00,000 பேரை கொண்ட ஒருத்தனுக்கு ஒரே மரணம்னா எப்படி அது நியாயமாகும்? 1,00,000 உயிரை எடுத்த ஒருத்தன் ஒரு மரணத்திற்கு எப்படி அது நியாயமாகும்? அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறாரு? நியாய தீர்ப்புனாலும் வச்சுருக்கிறார். தீயவர்கள் இங்கே எவ்வளோ அதிகமாக பாவம் செஞ்சுட்டு இங்கே எந்த தண்டனை அனுபவிக்காமல் போகிறானோ அவன் அங்கே தொடர்ச்சியாக அனுபவிப்பான் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். அப்போ அதே சமயம் தீயவர்கள் நரகத்திற்கு தகுதியாகி விட்டனர். இங்கே பாவியாக இருக்கக்கூடியவன், கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவன், கடவுளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு இணை வழிபாடு செஞ்சவன், இவங்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா நரகத்திற்கு தகுதி ஆகிடுறாங்க. அந்த நரகங்கிறது நிரந்தரமான ஒன்றாக இருக்குது, எல்லா காலமும் இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது, அழியாத ஒரு உலகமாக இருக்குது. காலம் நேரம் எதுவுமே கிடையாது, போயிட்டே இருக்கும். அதே சமயம் தீயவர்கள் நரகத்திற்கு தகுதியாகிவிட்டனர். அந்த நரகத்தை ஏன் அல்லாஹ் வச்சிருக்கிறான்னா நியாயமான கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. இங்கே கொடும் செயல் செஞ்ச ஒருத்தனுக்கு அதற்கான கூலிங்க கொடுக்க முடியல, தண்டனை வழங்க முடியல. அப்போ நியாயமான தண்டனைங்கிறது நரகம்தான், அது நியாயமான தண்டனையாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் வச்சிருக்கிறார். தீர்ப்பு நாளில் அதற்கு உள்ளாவார்கள். அந்த தீயவர்கள் நரகத்திற்கு உள்ளாவாங்க, தகுதி அடைவாங்க. அதே சமயத்தில் தீர்ப்பு நாளில் அது இந்த நரகத்திற்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய கடுமையான விஷயம் நரகங்கிறது! எப்படி நம்ம எல்லாம் குர்ஆனில் பார்த்துருக்குறோம். வெப்பம் நிறைந்தது, சுட்டெரிக்கக்கூடியது, கருக்கக்கூடியது, பாறைகளையும் எரிக்கக்கூடிய அந்த நரக நெருப்பு. மனிதர்கள் தான் அதற்கு எரிபொருளாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தொடர்ச்சியாக நரகத்தின்பால் ஓட்டப்படுறாங்க. வாழ்க்கையே சாதாரணமாக இந்த வெயில் காலத்தில் நம்மளால் சமாளிக்க முடியலை. எங்கேயாவது ஒரு நிழல் கிடைக்குமான்னு உசு நாங்கள் போய் நின்றுக்கிறோம், ஒரு கட்டிடத்தில் நுழைஞ்சிடுறோம், ஒரு நிழல் தேடி நம்ம போடுறோம். இந்த உலகத்தில் உள்ள இந்த சாதாரண சூரியனுடைய வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியலை. ஆனால் மறுமையில் அல்லாஹ் அந்த கருக்கக்கூடிய நரக நெருப்பை சொல்கிறாரு. இந்த உலகத்தையும் தீ நெருப்பு எல்லாம் இருக்குது, இதனுடைய பவர் நமக்கு தெரியும். வச்சா சுற்றும், தோல் கரிஞ்சிடும், சுருங்கிடும், வலி வேதனை இருக்கும், அது ஆறுவதற்கு ரொம்ப நாள் எடுக்கும். இதெல்லாம் விட கடுமையாக, இதெல்லாம் சாம்பிள் அல்லாஹ் அங்கே உலகத்தில் வச்சுருக்கிறது. இந்த நெருப்பு ஒரு சாம்பிள், இந்த வெயில் ஒரு சூடான சாம்பிள், வெப்பமான காற்றை பற்றி எல்லாம் சொல்கிறாரு, அது ஒரு சாம்பிள். இதையெல்லாம் விட கொடுமையாக இருக்கும் அப்படின்னு நம்ம நரகத்தை பார்க்குறோம் குர்ஆனில். அதை நரகத்தை தீர்ப்பு நாளில் அதற்கு அந்த தீயவர்கள் உள்ளாவார்கள். அவர்கள் ஒருபோதும் அதனை விட்டு அகல மாட்டார்கள், அதை விட்டு விலக மாட்டாங்கன்னு சொல்கிறார். நரகம் தான். ஒருத்த உள்ளாகி விட்டால் நரகத்தில் தான் நிரந்தரமாக இருப்பான். வெவ்வேறு கேட்டகரி இருக்கும். கொஞ்ச நேரம்
இந்த நரகத்தில் இருக்கும், கொஞ்ச நேரம் வெளியில் வருவான், சொல்கிறார்ல ஓட்டப்படுவானுங்கிறாரு, பிரலாபிப்பானுங்கிறாரு, பேசுகிறான், மாலிக்கே அப்படின்னு அங்கே வந்து கூப்பிடுறான். உங்களோட ரச்ச இடத்துல சொல்லி இந்த விட்டு வெளியேற்றுவதற்கு அவன் அல்லாட்ட சொல்கிறான்ல. அப்போ அதெல்லாம் என்ன, எல்லா சம்பவம் நடக்குது அந்த இடத்துல. பல விதமாக நரகம்ங்கிறது ஒரு உலகம், அங்கே பலவிதமான துன்பங்கள் வேதனைகள் இருக்குது. அதுதான் காலையிலும் அது சொல்கிறார்ல, மாலையில் ஓட்டப்படுவார்னு சொல்கிறார்ல, ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஓட்டப்படுது. அப்போ தொடர்ச்சியான வேதனை, ஒவ்வொரு விதமான வேதனை, எரிகிறது மட்டும் வேதனை இல்லை, ஒவ்வொரு விதமான வேதனைகள், வெவ்வேறு விதமான வேதனைகள், அடைத்து வைக்கப்படுதல்னு சொல்லப்படுது. எல்லாம் சொல்கிறார், கடுமையாக அடைத்து வைக்கப்படுவார்கள். அடைச்சி வச்சா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? எந்த வேதனையும் செய்யாமலே சும்மா வெறும் அடைச்சி வச்சாலே கஷ்டமாக இருக்கும், நம்முடைய மனம் புழுங்கிரும், அதுவே நம்மளை கொல்லும். ஆனால் அங்கே வாழ்வும் இல்லை, சாவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நரகத்திற்கு அந்த தீயவர்கள் உள்ளாவார்கள். அவர்கள் ஒருபோதும் அதனை விட்டு அகல மாட்டார்கள். தீர்ப்பு நாளானது அச்சமூட்டுவதாகும். இன்னொரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நமக்கு அல்லாஹ் சொல்கிறாருன்னா எச்சரிக்கை பண்ணுறார், அச்சமூட்டுகின்றார். அச்சமூட்டக்கூடியதாக இருக்குது அந்த தீர்ப்பு நாள். அதை நினச்சி பார்த்தாலே நமக்கு இந்த மனசில் பயம் வரும். அதுதான் அங்கே சொல்கிறார், தீர்ப்பு நாளானது அந்த நாள் அச்சமூட்டுவதாகும் அப்படிங்கிறார். தீர்ப்பு நாள் நினச்சி பார்க்கும்போது நமக்கு அச்சமூட்டு தான் நம்ம யோசிக்கணும். நம்பிக்கை இருந்தால் நமக்கு அச்சமூட்டும், நம்பிக்கை இல்லைனா அச்சமூட்டாது. அவ்வளோதான் வித்தியாசம். யார் யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது இருக்குது. நம்பிக்கையாளருக்கு வேலை செய்கிற மாதிரி நம்பிக்கை அற்றவனுக்கு வேலை செய்யாது, நம்பிக்கை அற்றவனுக்கு வேலை செய்கிற மாதிரி நம்பிக்கையாளருக்கு வேலை செய்யாது. அவனை பொறுத்த வரைக்கும் மறுமையை பற்றி சொன்னான்னா அவன் அலட்சியமாக இருப்பான், அவனுக்கு எந்த அச்சமும் இருக்காது. நம்பிக்கையாளர்களுக்கு அதை பற்றி சொன்னால், அதை பற்றி பேசுனா, அதை பற்றி நம்ம இந்த குரானில் பார்த்தா அது அச்சமூட்டக்கூடிய ஒன்றா இருக்குது. அதுதான் அல்லாஹ் சொல்லும்போது தீர்ப்பு நாளானது அச்சமூட்டுவதாகும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும். அல்லாஹ் இப்படி வார்த்தை சொல்கிறாரு, அது நமக்கு அச்சமூட்டுதா அப்படின்னு. அச்சமூட்டுது. அதனால தான் நாம் என்ன செய்கிறோம், அந்த வேதத்தை பார்க்குறோம், படிக்கிறோம், அவரை சார்ந்து இருக்குதோம், அவர்கிட்ட தப்பிக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம கடுமையாக மன்னிப்பு கேட்குறோம், பல முறை மன்னிப்பு கேட்குறோம். எத்தனை முறை மன்னிப்பு கேட்டால் நமக்கு அதன் மீது எந்த விதமான சலிப்பும் இல்லை. ஏன் நம்முடைய பாவங்கள் அவ்வளோ பெரிய பாவங்கள். அல்லாஹ் அந்த அவருடைய சாம்ராஜ்யத்தில் நம்ம அவரை எதிர்த்து வந்திருக்கிறோம். மிக பிரம்மாண்டமானவர், எல்லா வல்லமையும் உள்ளவர், ஞானம் மிகுந்தவர். அப்படிப்பட்ட இரட்சகரை அவர் மட்டும் தகுதியானவர் இல்லை, அதில் நமக்கு ஒழுங்காக பதில் சொல்ல முடியாமல் வந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். அப்போ எப்படிப்பட்டது பாவம்? அந்த பாவம் இந்த உலகத்தில் வாழ்ந்தக்கூடிய காலத்தில் நம்ம செஞ்ச நன்மைகள் மூலமாக அது தீர்ந்துருமா? அவர் நமக்கு கொடுத்த அற்கொடைகளுக்கே நம்முடைய இபாதத்து காணாது, அமல் காணாது. நமக்கு வழங்கிய உடல், நமக்கு வழங்கிய ஆரோக்கியம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய இயக்கம், இவைகளுக்கே நாம் நன்றி சொல்ல முடியாது. அப்போ அதையெல்லாம் தாண்டி நாம் பெரும் பாவம் செய்து வந்திருக்கோம். அந்த பாவத்திற்கு சமமாக இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து நமக்கு ஒரு 100 வருஷம் கொடுத்து 100 வருஷம் நம்ம மன்னிப்பு கேட்டாலும் அதுக்கு சமமாகாது. அப்போ அதையெல்லாம் தாண்டி நமக்கு எல்லாம் இந்த லைலத்துல் கதிர் அப்படிங்கிற ஒரு இரவை நம்ம கொடுத்துருக்கிறார். அந்த இரவை பற்றி எல்லாம் சொல்லும்போது விதியின் இரவுன்னு சொல்கிறாரு, கண்ணியமிக்க இரவுன்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த 1000 மாதங்களுக்கு சமமான ஒரு நாளில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ஏராளம் தாராளமாக ஆனால் தான் நம்முடைய மன்னிப்புக்கு அது சமமாகும் அப்படிங்கிற கருத்தையும் நாம் பார்க்குறோம். ஆக அதுதான் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு உதவ இயலாத நாளாகும். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து கொள்கிறோம் இல்லையா? நம்மளால் முடிஞ்ச உதவியை ஹெல்ப்பை நம்ம செய்கிறோம், நமக்கு ஹெல்ப் தேவைப்பட்டால் கேட்குறோம், உதவிகள் நமக்கு கிடைக்கிது. ஆனால் மறுமையை பொறுத்த வரைக்கும் அதுதான் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு உதவ இயலாத நாளாகும். அந்த நாளில் யாரும் யாருக்கும் உதவ மாட்டாங்க. எல்லாருமே தங்களுடைய நஃப்ஸை பற்றி, ஆன்மாவை பற்றி அவங்க என்ன செய்வாங்க, கவலைப்படக்கூடியவங்களாக, தங்களுக்கே தேவையுடையவங்களாக, மீட்சிக்கு தேவையானது வேணும் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஆட்கள். மறுமையில் அல்லாஹ் பார்த்து மன்னிச்சு விட்டால் தான் நாம் சொர்க்கத்துக்கே போக முடியும். நம்முடைய அமலாலெல்லாம் ஒன்றும் பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்முடைய நன்றிகளால் போகிறது ரொம்ப கம்மி. நம்ம செலுத்த வேண்டிய நன்றிகள் நிறைய இருக்குது, அதை நம்ம செய்கிறதில்ல. ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவ முடியாது அப்படிங்கிறது அங்கே தெளிவாக அல்ல சொல்கிறார். எப்படி நமக்கு
பாசத்துக்குரிய அன்புக்குரிய மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நம்ம செய்ய தயாராகும். எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. எனக்கு நம்மளை விட நம்ம பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், நம்மளோட நம்மளோட மனைவிக்கு, நம்மளோட நம்மளோட குடும்பத்திற்கு, நம்மளுடைய தேவையை கூட நிப்பாட்டி செஞ்சு குடும்ப தேவைக்கு நம்ம என்ன செய்வோம், நிறைவேற்றுவோம். இதெல்லாம் இந்த உலகத்தில் நடக்குதா இல்லையா? ஆனால் இந்த மாதிரியான நடப்புகள் அங்கே இருக்காதுங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்கிறார். அதுதான் அது சொல்கிறார். அதுதான் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு உதவியில்லாத நாளாகும். மேலும் அனைத்து தீர்மானங்களும் அந்நாளில் கடவுளுக்கு உரியதாக இருக்கும். என்ன தீர்மானிக்கணுங்கிறத கடவுள் தான் என்ன செய்கிறாரு, தீர்மானிக்கிறார். வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. இந்த உலகத்தில் மக்கள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய அடியார்களை சார்ந்தவர்களாக, அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, அவருக்கு வாழ்த்து சொல்லக்கூடியவர்களாக, அவரை நினைத்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக, அவர் மூலமாகத்தான் நமக்கு மீட்சி கிடைக்கும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் அங்கே தெளிவாக சொல்கிறாரு, அனைத்து தீர்மானங்களும் அந்நாளில் கடவுளுக்கு உரியதாக இருக்கும். யாருக்கும் எந்த சக்தியும் பவரும் கிடையாது. ஏன்னா இவர் காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றுவார், சிபாரி செய்வார். இந்த உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா? ஒரு நல்ல ஓதி படித்து ஒரு கல்வியாளராக இருந்தார்னா அவருக்கு நாம் அன்பளிப்பு தருவதன் மூலமாக, அவருக்கு நாம் விருந்து உபசாரம் செய்வதன் மூலமாக நமக்கு எதாவது கிடைக்கும் நினச்சி செய்கிறாங்க. அவர் கூட இருந்துகிட்டு இருந்தால் நமக்கு எது கிடைக்கும் நினைக்கிறாங்க. மறுமையை பொறுத்த வரைக்கும் அவங்க அமலுக்குத்தான் கூலி கொடுக்கப்படுமே தவிர இன்னொரு ஞானியினுடைய நன்மைக்கு அவனோட கூடவே இருந்ததுக்காக எதுவும் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. என்ன இந்த உலகத்தில் அறிஞரோடு இருந்தால் நாம் கற்றுக்கொள்ளலாம். அப்போ அந்த நோக்கத்தில் நாம் கூட இருக்கலாம். கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு அது வழிகாட்டக்கூடியதாக இருக்கும். அதுக்கு தான் அந்த நட்பு உறவு தேவையை தவிர இவர் கூட இருந்தோம்னா மறுமையில் நம்ம கூட வச்சுக்கிடுவார் அப்படிங்கிறதுக்கு அங்கே என்ன இல்லை, சாத்தியம் இல்லை. ஆக அந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து தீர்மானங்களும் அந்நாளில் கடவுளுக்கு உரியதாக இருக்கும். வேறு யாருக்கும் எந்த தலையீடும் இருக்காது. இந்த உலகத்தில் நம்புகிறாங்கல்ல, நம்ம தூதர் காப்பாற்றுவார், நம்ம தூதர் சிபாரிசு செய்வார் அப்படின்னு. தூதர் கூட அவரை பற்றி கவலைப்படாமல் யா நப்சின்னு சொல்லாமல் யா உம்மத்தின்னு சொன்னதாகவெல்லாம் வரலாறுகளை பொய்களை கலந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை மக்கள் நம்பி சாத்தானுடைய அந்த தூண்டிலுக்கு இரையாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். தூதரை எவ்வாறு மதிக்க வேண்டுமோ அவ்வாறு மதிக்க வேண்டும்ங்கிறது கட்டளையாக இருக்குது. அதை தாண்டி கடவுளுக்கு சமமாக மதிக்க சொல்லலை. அல்லாஹ்வுடைய சக்திக்கு சமமாக மதிக்க சொல்லலை. இங்கே அல்லாஹ் எல்லா தீர்மானமும் அவருக்கு தான் சொல்லும் பொழுது இவங்க என்ன இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவர் டிசைட் பண்ணுவார், அவர் தீர்மானிப்பார், அவருடைய உம்மத்தை அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை அப்படிங்கிறது அந்த வசனம் தெளிவாக சொல்லுது. 82:19. அதுதான் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கு உதவியில்லாத நாளாகும். மேலும் அனைத்து தீர்மானங்களும் அந்நாளில் கடவுளுக்கு உரியதாகும். கடவுளுக்கு உரியதாக இருக்கும், அவருக்கு மட்டுமே உரியதாக இருக்கும். நாம் பெரும்பாலும் இந்த உலகத்தில் நம்ம கடவுள் மட்டும் அப்படிங்கிறது அடையாளம் கண்டுருக்கிறோம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, படைப்பாளர் யார் அப்படின்னு கேட்டால் கடவுள் மட்டும்தான் படைப்பாளர். உங்களுக்கு உணவளிப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் கடவுள் மட்டும்தான் நமக்கு உணவளிப்பவர். நம்மளை காப்பவர் யார் அப்படின்னு கேட்டால் கடவுள் மட்டும்தான் நம்மை காப்பவர். நம்மை வழிநடத்துபவர் யார் அப்படின்னு கேட்டால் கடவுள் மட்டும்தான் நம்மை வழிநடத்துபவர். இப்படி எந்த ஒன்றுக்கும் கடவுள் மட்டும் நம்மை பார்ப்பவர், நம்மை கண்காணிப்பவர், நமக்கு வழங்குபவர், நமக்கு தடுக்கக்கூடியவர், நம்மைக்கு மீட்சி அளிக்கக்கூடியவர், நம்மளை மன்னிக்கக்கூடியவர், இது எல்லாத்துக்கும் கடவுள் மட்டும்தான், வேறு யாரும் அதில் இல்லை. அப்போ அனைத்து தீர்மானங்களும் அவருடைய தீர்மானமாகத்தான் அன்றைக்கி இருக்கும். ஆக கடவுளுக்கு உரியதாகவே அது இருக்கும். அப்போ கடவுள் மட்டும் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு மிகச்சிறந்த அறிவை நமக்கு அல்லாஹ் வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை அல்லாஹ் நமக்கு தொடர்ந்து இந்த நம்பிக்கையிலிருந்து சரிவிடாமல் இருக்கிறதுக்கு அருள் செய்யணும். நம்ம ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்ம செய்கிறோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபீலனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன் சொல்கிறோம். நம்ம வழிநடத்தி விட்ட பிறகு அந்த வழி தவறுதலில் போகாமல் இருக்க, சரிவிடாமல் இருக்க நம்ம பிரார்த்தனை செய்கிறோம். நம்ம காலம் முழுக்க அதை செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்குது. ஏன்னா எந்த நேரமும் சாத்தா நம்மளை என்ன செஞ்சிட்ருக்கிறான், தூண்டிகிட்டே இருக்கிறான், பல சிந்தனைகளை கொடுக்குறான், தேவையில்லாத சிந்தனை, அறிவுக்கு மேலே அறிவு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை நம்மை வழிநடத்துமா,
அப்படின்னு கேட்டால் குர்ஆன் தான் நமக்கு வழிநடத்தக்கூடியது. அந்த வார்த்தைகள் தான் நம்மளை வழிநடத்தக்கூடியதாக இருக்குது. அதுக்கு நாம் முழுமையாக அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை ஏற்று அதன்படி நடந்து நம்ம மறுமை, அதாவது மரணம் வரைக்கும் நம்ம அல்லாஹ் வழிநடத்துவாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் போல் நினைத்தும் அல்லாஹ்வுக்கே. மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். அகீமுஸ்ஸலாம்.